ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA தெரியப் சேனல். கேரளா லாட்டரியுடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 22/1/2026 கர்னியா ப்ளஸ் KN 507க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்த வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. நம்ம ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து ABC போர்டில் வந்து 503, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 743,503. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 439, அதுக்கு முந்தின ட்ரா 592ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 65D டபுள் 3 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதை விட நண்பா, இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. வியாழக்கிழமைனால நம்மளுக்கு கர்னியா ப்ளஸ்ங்கிற ட்ரா வரும். ஸோ அந்தந்த கம்பெனி ட்ரா வச்சு நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அந்தந்த கம்பெனி ட்ரா வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம். அதனால் யாரும் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய கர்னியா ப்ளஸுடைய நம்பர்ஸ். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 601 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 466,601. நம்மளுக்கு தேவை 65D. இதில் இருக்கிற 65D வந்து நம்மளுக்கு 46. இதோட ப்ளஸ் 33 ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10 0 மிச்சம் 1லாம் கடை வாங்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 6ஓட 3 கூட்டினோம்னா 9. அவ்வளோதான், 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 601 அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9. இப்போ இந்த 601 அப்புறம் நம்மளுக்கு 7 9 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 785. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 65D மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம 785 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 785 ஃபுல் போர்டில் 275 நம்மளுக்கு தேவை. இங்கே இந்த 27 மட்டும் தான் தேவை. இதோட ப்ளஸ் 33. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினோம்னா 5, இங்கே 7ஓட 3 கூட்டினா 0. அப்போ 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 785 அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இந்த 785 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 592. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. இப்போ 592க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 315 592. இப்போ நம்மளுக்கு இதில் தேவை 31. இதோட ப்ளஸ் 33. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6, இங்கே 1ஓட 3 கூட்டினோம்னா 4. அப்போ 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 592க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 4. இப்போ இந்த 592க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 439. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு இருக்குது. இப்போ 439க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 247. இப்போ நம்மளுக்கு இதில் தேவை 24 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 33. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினா 5, இங்கே 4ஓட 3 கூட்டினா 7.
அப்போது 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 4 3 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 7. இப்போ இந்த 4 3 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 503 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கன்ஃபுளுன்ஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குன்பா. போர்டு மாறாமல் ஏ போர்டு மட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் பெயர் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 4 ட்ரா முடிஞ்சிருக்கு, இன்னும் நம்மளுக்கு பெயர் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல லக் இருந்தால் நம்மளுக்கு பெய்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த 503 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், இதெல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெய்லி ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்கணும் நண்பற்றா. அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஸோ வியாழக்கிழமைண்டா ஒரு கம்பெனி, வெள்ளிக்கிழமைண்டா ஒரு கம்பெனி, சனிக்கிழமைண்டா ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு அந்தந்த கம்பெனி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம சேனலில் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட எந்த நம்பர்ஸுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஃபார்முலா படி தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 503 இருக்குது. இதில் ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 743 இருக்குது. நம்மளுக்கு தேவை இங்கே 74 மட்டும் தான். இதோட ப்ளஸ் 33. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினா 0. இங்கே 4ஓட 3 கூட்டினா 7. அப்போ 0 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. ஃபார்மேட் படி நம்மளுக்கு 0 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்த வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டுருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 அல்லது 7 ஒரு இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெய்ட்ஸ் இன்னும் வரலை. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7007 7700. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கோ. ரிசல்ட் கூட மட்டும் யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 22/1/2026 கருணியா ப்ளஸ் கேஎன் 607க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதான் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.